வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னோடய ஸ்டைல் ஆஃப் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணலாம். நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டைல் இது. நல்ல சூடான சாதத்து மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் குழம்பு சேர்த்துட்டு கூட ஒரு அப்பளம் இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு வெளியவே வராது. இந்த ரெசிபியில் நீங்கள் குழம்புக்கு பதிலாக எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை கூட பண்ணலாம். உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக சர்வ் பண்ணும்போது கூட அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் அப்படியே தான் இருக்குது. அதுவும் இந்த மழை வர சீசனில் நீங்கள் சூடாக சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே யம்மியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காவை நல்லா ஓட்டைகள் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் உருட்டையாக இருந்தால் உங்களுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும், நல்லாவும் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்லிட் பண்ணணும்னா, மேல் பக்கம் ஹாரிசான்டலாகவும் அடிப்பக்கம் வெர்டிக்கலாகவும் நீங்கள் ஸ்லிட் பண்ணணும். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வெட்டாமல் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் கலரில் மண் தெரிஞ்சால் அதை வெட்டி டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கான பொடியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் ரசம் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது குவிக் இன்ஸ்டன்ட் வெர்ஷனுங்கிறதுனால நம்ம எதுவும் அரைக்க போகிறதில்ல. வாசனைக்கு 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த 4 பொடியும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்களுக்கு கத்திரிக்காய்க்குள்ளே ஈவனாக அந்த ஃப்ளேவர் இருக்கும். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அந்த ஸ்லிட்டு வழியாக எவ்வளோ உங்களால் அடைக்க முடியுமோ அவ்வளோ அடைச்சிக்கோங்க. 2 ஸ்லிட்ஸ்லையும் நம்ம அடைச்சிட்டு அந்த மேலே இருக்கிற பங்கையும் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேலே இருக்கிற கத்திரிக்காயோட ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணிடணும். ஸ்டஃபிங் பொடி மீந்தால் கவலைப்படாதீங்க, நம்ம அதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காவெலாம் நம்ம நேராக குழம்புல சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி குக்கர் இருந்தால் நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு கடாயில் இந்த மாதிரி ஜல்லடை தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கத்தியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக உள்ளே இறங்கணும், அப்படின்னா கத்திரிக்காய் வெந்துடுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக ஸ்டஃபிங் உள்ளே அப்படியே இருக்கும். ப்ளஸ் நம்ம சீக்கிரமும் குழம்பு பண்ணி எடுத்துடலாம். கத்திரிக்காவை நேராக புளி தண்ணியில் போடும்போது அது கண்டிப்பாக வேகாது. அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்போட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு நான் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஆல்ரெடி இதை ஸ்டீம் குக் பண்ணதுனால கத்திரிக்காய் குழையாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கத்திரிக்காய் நல்லா வேகிறதுக்கு முன்னாடி புளி தண்ணி சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் வேகவே வேகாது. கத்திரிக்காவை நல்லா பிரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோலையே அந்த தக்காளி விழுது அதை சேர்த்துக்கலாம். வெறும் புளி மட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு குழம்பு சல்லுன்னு அடிக்கும். தக்காளி சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய சாம்பார் பொடி சேர்க்கறதுனால அதுலேருந்தே நம்மளுக்கு காரம் கிடைச்சிடும். கலருக்காக தான் இந்த மிளகாய் பொடி சேர்க்குறேன். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை நல்லா 2-3 தடவை தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். கத்திரிக்காவோடு கொதித்து நல்லா நம்மளுக்கு சுண்டி வரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிடும். நீங்கள் இந்த புளி தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பெரட்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை நல்லெண்ணெய் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் இதை கண்டிப்பாக சேருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வேக வச்சதுனால இந்த குழம்பு சுண்டுனா போதும், ரொம்ப நாள் நம்மளுக்கு கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு கரைசல் ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம்.
ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண பொடி மிச்சம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடி கூடவே இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம், அதுக்கப்புறம் நல்லா திக்காகணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொடிகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி உருண்டைகள் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி, வெல்லம், அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் அரிசி மாவு, வறுத்த வெந்தய பொடி இதெல்லாம் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன். நல்லா லம் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறமா இந்த மிக்சரை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். இதில் அரிசி மாவு சாம்பார் பொடி இருக்கிறதுனால நம்ம குழம்புக்கு ஒரு நேச்சுரல் திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இந்த மிக்சரை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக மேலே பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது கத்திரிக்காய் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நல்ல கத்திரிக்காய் ஊறி உங்களுக்கு திக்காகி சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஜம்முன்னு குவிக்காக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபீஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வெங்காயம் பூண்டு இல்லாமல் இப்படி தான் நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Have a great day.